நம்ம இந்திய சுதந்திரத்திற்காக பல சுதந்திர போராட்ட தியாகிகள் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சிலரோட பெயர்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். பல சுதந்திர போராட்ட வீரர்களோட பெயர்களும் அவர்களோட வரலாறுகளும் மறைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக தமிழர்களோட வரலாறு. அப்படி மறைக்கப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். வரலாற்று பக்கத்தில் மறைக்கப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட தியாகி தான் வாஞ்சிநாதன். இவரை பற்றி நம்மள சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. வாஞ்சிநாதன் 1886 தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். இவரோட பெற்றோர் ரகுபதி ஐயர் மற்றும் ருக்மிணி. செங்கோட்டையில் பள்ளி படிப்பை முடித்த இவர் திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார். ஒரு கோவிலில் கணக்காளராக வாழ்க்கையை தொடங்கின வாஞ்சிநாதன் அதுக்கப்புறம் திருவிதாங்கூர் வனத்துறையில் அரசு வேலை பார்த்தாரு. இவருக்கு பொன்னம்மாள் என்ற மனைவி இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக நடந்த போராட்டங்களில் வாஞ்சிநாதன் பங்கேற்றாரு. ஆங்கிலேயர்களை தோற்கடிக்க வெங்கடேச சுப்பிரமணிய ஐயர்கிட்ட ஆயுத பயிற்சி பெற்றாரு. வன்முறை மூலமாக தான் ஆங்கிலேயர்களுக்கு முடிவு கட்ட முடியும்னு வன்முறையை கையாள துவங்கினாரு வாஞ்சிநாதன். அந்த சமயத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் தான் ராபர்ட் ஆஸ். இந்த ராபர்ட் ஆஸ் அப்படிங்கிறவர் இந்திய சுதந்திர இயக்கத்தை நசுக்கியதாகவும் இந்தியர்களுக்கு எதிராக பல வன்முறைகளை தூண்ட காவல்துறைக்கு உத்தரவிட்டதா சொல்லப்படுது. நம்ம வஉசியோட சுதேசி கப்பல் மூலமா இந்தியர்களுக்கு வர இருந்த வேலை வாய்ப்புகளை ஒடுக்க பல நடவடிக்கைகளை எடுத்தாரு ராபர்ட் ஆஸ். சுப்பிரமணிய சிவா மேலையும் தேச துரோக குற்றம் சாட்டி அவரை சிறைப்பிடிச்சிருக்காரு. இத மாதிரி இந்தியர்களுக்கு எதிராக பல வன்முறைகளை தூண்டி விட்டுருக்காரு ராபர்ட் ஆஸ். இதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு ராபர்ட் ஆஸை கொலை செய்ய திட்டம் போட்டு அவரோட நடவடிக்கைகளை பின்தொடர்ந்து கண்காணிக்கிறாரு வாஞ்சிநாதன். ஒரு நாள் ராபர்ட் ஆஸ் சென்னை போறதை தெரிஞ்சுக்கிட்ட வாஞ்சிநாதன் அவரும் ரயிலில் போய் ஓடும் ரயிலையே ராபர்ட் ஆஸை சுட்டு கொலை பண்ணாரு வாஞ்சிநாதன். அதுக்கப்புறம் வாஞ்சிநாதன் தப்பிச்சு போனாரு. எப்படியும் தன்னை சிறைப்பிடிச்சு தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரயில்லையே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. வெள்ளைக்காரங்கிட்ட மாட்டி சாகிறது எனக்கு அசிங்கம் அப்படின்னு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு வாஞ்சிநாதன். இந்த படுகொலை சம்பவம் தென்னிந்தியா முழுவதும் பேசப்பட்டுச்சு. அகிம்சை மட்டும் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்காது, புரட்சி மற்றும் வன்முறையால தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு எல்லாருக்கும் புரிய வச்சாரு வாஞ்சிநாதன். முதல்ல ஒரு ஆங்கிலேய உயர் அதிகாரியை நேருக்கு நேராக நின்று சுட்டு கொன்னது இந்த வாஞ்சிநாதன் தான்.